ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க, இந்த வீட்டில் வந்து சோலார் பேனல் மாட்டி யூபிஎஸ் மாட்ட போகிறோங்க. அதாவது சோலார் பேனல் சோலார் யூபிஎஸ் வழியாக தான் இந்த லைனை கொடுக்க போகிறோங்க. இது எப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ தெளிவாக பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து லூம் சோலார் 50 வாட்ஸுங்க. பார்த்திங்கன்னா லூம் சோலார் 50 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டலின் இது வந்துங்க. இது வந்து 2400 வருதுங்க நம்மளுக்கு ரேட்டு வந்து 50 வாட்ஸ் பேனலு. அதே இது பார்த்துட்டிங்கன்னா ஜன் சோலார் பார்த்திங்கன்னா 165 வாட்ஸு 165 வாட்ஸ் பேனல் வந்து 4200 வருதுங்க ஆஃபர் ப்ரைஸு. இப்போ பார்த்திங்கன்னா அது இப்போ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரேட் போடுவாங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 5500 6000 வரைக்கும் வருங்க இந்த பேனல் வந்து. இது வாங்கும்போது நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4200 வாங்கினோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4000, இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா 4600 இருக்குது இந்த 165 வாட்ஸ் பேனலு. இது பார்த்திங்கன்னா 2200 50 வாட்ஸ் பேனலுங்க, மோனோ கிறிஸ்டலின். இது வந்து பாலி கிறிஸ்டலின் ஜன் சோலார் பாலி கிறிஸ்டலின் வந்துங்க 165 வாட்ஸு 4000 உங்களுக்கு பார்த்திங்கன்னா 200 வாங்கிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ப்ளஸ் மைனஸு கொடுத்துருவாங்க. உள்ளேருந்து ஒயரு அதுலேருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து நம்ம சால்ட் அடித்து எடுத்துருக்குறோங்க. இந்த பேனல் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோங்க லூமு. அதனால் அந்த 50 வாட்ஸ் கூட வந்து இப்போ வந்து இந்த 165 வாட்ஸை ஜாயின் பண்ண போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேரல் முறையில் தான் ஜாயின் பண்ண போகிறோங்க. சீரியஸில் பண்ண போகிறது இல்லைங்க. பேரல் முறையில் ஜாயின் பண்ணால் வெறும் 12 வோல்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்குங்க. சீரியலில் பண்ணாங்கன்னா 24 வோல்ட் ஆயிரும். அதனால் வந்து பேரல் முறையில் தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோங்க. இதுலேருந்து வர்ற ப்ளஸ்ஸு இதுலேருந்து வர்ற ப்ளஸ்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இங்கே ஒரு ப்ளஸ்ஸு ஒன்று எடுத்துக்கிறோங்க அவுட்புட்டு. அதே மாதிரி அந்த பேனல்லேருந்து வர மைனஸையும் இந்த பேனல்லேருந்து வர மைனஸையும் ஜாயின் பண்ணி ஒரு இதில் மைனஸ் பாயிண்ட் ஒன்று எடுத்துருக்குறோங்க. இதை வந்து நம்ம இப்போ கேபிளில் ஜாயின் பண்ண போகிறோங்க. எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தெளிவாக. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஜாயின் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஜாயின் பண்ணுறேன்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம இந்த பின்னை கழட்டி போட முடியாதுங்க. அதனால் வந்து இந்த இடத்துக்கு சீவி விட்டு ரன்னிங் ஜாயின் பண்ணி விட்டு மேலே வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். இந்த இடத்த வந்து இல்லாட்டி வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது சப்ளை நம்மளுக்கு ஃப்ளக்சுவேஷன் வருங்க. இந்த மாதிரி லூஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா பல விதமான கம்ப்ளைண்ட் வருங்க. அதனால் வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கோர் கேபிள் வந்து 2.5 கொண்டு வந்துருக்குறேங்க. கீழேருந்து பாருங்கள் 2.5 கேபிள். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு அண்டு பிளாக்கு இதை இப்போ ஜாயின் பண்ண போகிறேங்க. எப்படி ரன்னிங் ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. ப்ளஸ்ஸுங்க மைனஸு ரன்னிங் ஜாயின் பண்ணியாச்சு. இதில் வந்து நீ சால்ட்ரிங் பண்ணி விட்றலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு லூஸ் கனெக்ஷன் எதுவுமே ஆகாது. சால்ட்ரிங் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வச்சாச்சுங்க பாருங்க நீட்டாக. இது வந்து ஒரு துளி கூட லூஸ் ஆகாது இந்த இடம் வந்துங்க நம்மளுக்கு. பாருங்கள் 2 ஜாயிண்ட்டுக்குமே சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சால்ட்ரிங் வச்சு விட்டிங்கன்னா ஒரு துளி கூட டேமேஜ் ஆகாது உங்களுக்கு. ரன்னிங் ஜாயிண்ட்டு போட்டு சால்ட்ரிங் அடிச்சிருங்க. டேப் இன்சுலேஷன் டேப் சுற்றிடலாம். இப்போ இந்த பேனல்லேருந்துங்க உள்ளே ஜாயின் பண்ணது இந்த பேனல் கடியில் வச்சாச்சு. இப்போ இந்த கேபிள் பாருங்கள், இந்த கேபிள் வழியாக தான் நம்மளுக்கு கீழே போகுது லைன் சப்ளை. ஒன்று கீழே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒகாயா 40Ah பேட்ரி வச்சுருக்குறேங்க பாருங்க. 5 இயர்ஸ் வாரண்டி, 40Ah பேட்ரி. இது பார்த்திங்கன்னா ஜன் சோலார் இன்வெர்டர் வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த பேட்ரி எல்லாம் நம்ம மாட்டி செட்டப் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு காமிக்கிற யூபிஎஸ் டியூப்லர் பேட்ரி 13.2 வோல்ட் வருதுங்க. சைன்வே ஏசிஎன் ஆன் ஆகலைங்க. சோலாரில் தான் இப்போ சார்ஜ் ஆகுது. பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜர் இது பாருங்க. இதுதான் சோலார் சார்ஜர் ஏறுது. லைட்டு பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து சோலார் கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். ப்ளஸ் மைனஸு பேட்டரியோட ப்ளஸ் மைனஸு மெயின்ஸ் கார்டு அவுட்புட் எடுத்துக்கிறோங்க. 5 ஆம்ப் ஸ்டாப் போட்டு அவ்வளோதாங்க. இந்த இன்வெர்ட்டரோட 4 சில்லரை வருதுங்க. மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க.
ஒகாயா டியூப்லர் பேட்டரிங்க 40 AH. இதனோட விலை வந்துங்க 5400 ரூபாய்ங்க. 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க. இது பார்த்தீங்கன்னா ஜன் சோலாரோடைய இன்வெர்ட்ரு, சோலார் இன்வெர்ட்ரு. இது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பேனல்லேருந்து கொடுத்த பார்த்தீங்களா அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா 2 ஒயரு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுலேயும் கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டுலேயும் கொடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பேட்டரியோட ப்ளஸ்ஸு மைனஸு அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இபி சார்ஜரு பாருங்கள் பார்த்தீங்களா. இது வந்து சார்ஜிங் ஒயரு மேலே கொடுத்துக்கிறோங்க. மேலே பார்த்தீங்கன்னா அதில் லைன் கொடுக்க போகிறேங்க. இப்போ வந்து நைட் டைம் ஆகிடுச்சுனால அதில் சார்ஜிங் எதுவுமே காமிக்கலைங்க. இப்போ காலையில் தான் நம்மளுக்கு இது வருங்க. இப்போ நைட்டு 7 மணி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பேட்டரி பேக்கப்லேருந்து எடுக்கலாங்க. இப்போ வந்து அவுட்புட்டு ப்ளக் பாயிண்ட் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜன் சோலாரு. இது 1 kVA இன்வெர்ட்டருங்க. ஜன் சோலாரில் 4500 ரூபா தாருங்க. பியூர் சைன்வே எல்சிடி டிஸ்பிளேவோடு வந்துடுது நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பாருங்கள். அதில் உங்களுக்கு டெம்பரேச்சரு லோடு எல்லாமே காமிக்கும். உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இன்வெர்ட்டர் ஆன் பண்ணலாம். இன்வெர்ட்டரு ஆன் பண்ணியாச்சுங்க. இன்வெர்ட்டர் ரெடி வந்துடுச்சு. 12.1 வோல்ட் இருக்குது. இப்போ இன்வெர்ட்டரில் லோடு கொடுத்தாச்சுங்க. 18 வாட்ஸ் எடுக்குது. பார்த்தீங்கன்னா போடுங்க. இதில் 7 வாட்ஸ் பல்ப் ஒன்று எரியுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் கிராம்ப்டன் ஃபேன் ஒன்றும் இருக்குதுங்க. 35 வாட்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா கிச்சனில் இதுவும் 7 வாட்ஸு ஒரு எல்இடி பல்ப் ஒன்று போட்டிருக்கு. T5 10 வாட்ஸு டியூப்லைட் ஒன்று போட்டிருக்குது. எல்இடி லைட் கூட போட்டிருக்கிறோமுங்க. வருங்க இதெல்லாம் வந்து இப்போ இன்வெர்ட்டர் வழியாக ஓடிட்டுருக்குங்க. 11.5 வந்துருச்சுங்க பேட்ரி. இது ஏசிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ 132 வாட்ஸ் எடுக்குது லோடுங்க. இதில் 2 பிஎல்டிசி ஃபேன் மட்டும் நீங்கள் வெடி வரைக்கும் ஓட்டிக்கலாங்க. அதாவது அதை வந்து 3வது ஸ்பீடில் மட்டும் வச்சு ஓட்டினீங்கன்னா இந்த பேட்டரிக்கு வந்து வெடி வரைக்கும் 3வது ஸ்பீடில் வச்சிங்கன்னா வெடி வரைக்கும் ஓடுங்க. ஒரு 12 ஹவர்ஸ் ஓடுங்க. 40 AH பேட்டரி அவ்வளோதான் வேலை செய்யுங்க. அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் இன்னும் பேட்டரி பேக்கப் மட்டும் அதிகமாக போடணுங்க. நீங்கள் இது கிராம்ப்டன் நார்மல் ஃபேனுங்க. ஹை ஸ்பீடு 50 வாட்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டியூப் லைட் ஒன்று எரியுதுங்க 20 வாட்ஸு. அங்கே ஒரு 5 வாட்ஸு எல்இடி ஒன்று எரியுதுங்க. பெட்ரூம். நன்றி, வணக்கம்.